60 ஆண்டுகளுக்கு பிறகு 2 திராவிட இயக்கத்தை எதிர்க்கட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு ஒருத்தர் புது ஆள் நான் வந்து புதிய அத்தியாயத்தை தொடங்குறேன்னு வர அது மக்கள் 1.25 கோடி பேர் ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்கான். எழுச்சி வராதா? இது ஆச்சரியமா? எழுச்சி வரதானே? இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம் சார். இதெல்லாம் வந்து பதவியேற்று கையெழுத்தே போட்டார். ஏன் திருப்பி திருப்பி பின்னாடி போறீங்க? அதிர்ச்சி கொடுத்து எல்லாரும் ஏறி மிதிச்சுட்டு மேலே போய் உட்காந்து கையெழுத்தே போட்டார். என்ன ட்ரெஸ் போட்டுங்கிற வரைக்கும் விவாதிக்க ஆரம்பிச்ச பிறகு இப்படி வந்துட்டாருன்னு எதுக்கு பின்னாடி நோக்கி பார்க்கணும்? இப்போ திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இன்னும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம். ஆனால் வந்து அது நடைமுறை சாத்தியம் இல்லாதது. விஜய்க்கு தலைவலி தொடருதுன்னு அர்த்தம். விஜய்க்கு தலைவலி தொடர்கிறது. இன்னொரு தலைவலி வேற வடிவத்தில் வரப்போகுது. ஏன்னா நானே சொன்னேன், விஜய்க்கு இருக்கிற வாய்ப்புகளில் ஒன்று, எங்களுக்கு மக்கள் முழுமையாக ஆதரவு தரலை, நாங்கள் எதிர்கட்சி வரிசையில் உட்காரோன்னு சொல்லியிருக்கணும். அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோம். மக்கள் 1.25 கோடி பேர் நம்பிக்கை வச்சாலும் ஓட்டு போட்டான். ஸோ தப்பு இல்லை. அப்போது வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் யார் ஊழல் சக்தின்னு சொன்னீங்களோ 30% கமிஷன் வாங்குறா சொன்னீங்களோ அவரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்ன 13 பேர் வச்சா நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறார். இது எப்படி பாக்குறீங்க? நீங்க எப்படி பாருங்க? எனக்கு சொல்லுங்க, நான் ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன். இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதெல்லாம் ஊக்குவிக்க மாட்டாங்கல்ல சார். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. கம்யூனிஸ்ட்ல யார முதலமைச்சர் ஆக்கிற ஓட்டு கேட்டாங்க? முக ஸ்டாலின். அந்த முக ஸ்டாலின் விஜய் என்ன சொன்னார்? தூய சக்தி இல்ல, நாங்க 30% கமிஷன் வாங்குற ஸ்டாலின் டாக்ஸ் சொன்னாரா? ஆமா. சோ நான் யதார்த்தவாதி, நான் இதை புரிஞ்சுக்குவேன். அந்த சமரசத்தை செஞ்சுதான் இந்த ஆட்சி நடக்குது. இது ஒரு தலைவலின்னு நான் சொல்லிட்டேன். இது நீண்ட கால தலைவலி தான். அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? அண்ணா திமுக போகணும். வச்சிருக்க நம்பர் வச்சு திமுக கிட்ட அவர் போக முடியாது, போக மாட்டார். மதவாத சக்திகளோடு நான் போக விரும்பலைங்கிறத இவங்க கிட்டலாம் அடுத்து போய் வற்புறுத்தி கெஞ்சி ஆதரவு வாங்கினதை பார்த்தாலே எந்த சூழலையும் நான் பிஜேபி இருக்கிற பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறத காமிச்சிட்டார். மதவாத சக்திகளோடு நான் போக விரும்பலைங்கிறத அவருடைய என்ன ஓட்டத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சது. தமிழ்நாட்டு அரசியலை ஒப்பிட்டு பார்த்தா அது நல்ல முடிவு தான்.